ஆழ்வார்களின் அருளிச் செயல்களிலே திருமங்கை ஆழ்வாரின் திருநெடுந்தாண்டகம் சேவிப்பது ஒரு அற்புதமான அனுபவம். அதிலும் நாவல்பாக்கம் வாசவாச்சார் சுவாமியின் ஆழமான வியாக்கியானத்தை கேட்டபின் வரும் அனுபவம் வார்த்தைகளால் விவரிக்க முடியாது. அத்தியுதம். அதை அனுபவிக்க மட்டுமே முடியும். ஆழ்வார் கடைசி 10 பாசுரங்களில் நாய்க்கா பாவத்தில் மைவண்ண நறுங்குஞ்சி பாசுரத்திலிருந்து கடைசி வரை அதற்கு சுவாமி சாதித்த வியாக்கியானம் அத்தியுதம். பல சமயம் எங்களுக்கு அவரே ஆழ்வாராக மாறிவிட்டாரோ என்று தோன்றும். ஏனென்றால் அந்த ஆழ்வாரின் மனோபாவத்தை அவ்வளோ துல்லியமாக படம் போட்டு எங்கள் மனத்தில் படம் போட்டு காட்டிவிடுகிறார். இனி சுவாமியின் அர்த்த விசேஷத்தை கேட்டபின் இனி எப்பொழுது திருநெடுந்தாண்டகம் சேவித்தாலும் அவரது வார்த்தைகள் பின்னாடி ரீங்காரம் இட்டுக்கொண்டே இருக்கும். இதேபோல் ஸ்ரீனிவாசனின் எல்லையில்லாத கருணை விவரிக்கும் தயாசதகத்தின் அர்த்த விசேஷங்களை சுவாமிகள் திருவாக்கால் கேட்டு பெரும் பயன் அடைந்திருக்கிறேன். ஒரு சாதாரண பாஷையில் சுவாமி தேசிகனின் அரிய கருத்துக்களை அழகாக நம் மனதில் பதிய வைத்து விடுவார் சுவாமி. ரங்கநாதனின் பாதுகா பிரபாவமோ அல்லது ரங்கநாதனின் புறப்பாடு குறிப்பாக சுவாமி சாதிக்கணும், நாம் கேட்கணும். அதை யார் எங்கிருந்து கேட்டாலும் அவளுக்கு அந்த புறப்பாடிலேயே கலந்து கொண்டு ரங்கநாதனின் அனுகிரகத்தை பெற்ற உணர்வு கண்டிப்பாக வரும். ஒரு பூர்வ ஜென்ம சுகிருதம் இல்லாமல் இதே போல் மகான்களின் அனுகிரகம் கண்டிப்பாக சித்திக்காது. சுவாமிகளின் திருவடிவாரத்தில் அடியேனின் அனந்த கோட்டி பிரணாமங்கள். தன்யாஸ்மி அடியேன்.